ஒரு ஊரில் ஒரு விறகு வெட்டி இருந்தான். அவன் தினமும் ஊர் எல்லையில் இருக்கிற காட்டுக்கு போய் விறகுகளை வெட்டிட்டு வந்தான். அதை அந்த ஊர் மக்களுக்கு விற்று பொழப்பு நடத்திட்டு இருந்தான். ஒரு நாள் வழக்கமாக விறகு வெட்டிகிட்டு இருந்தப்போ அவனுக்கு ரொம்ப களைப்பாச்சு. அப்போது பக்கத்தில் இருந்த மரத்தோட நிழலில் படுத்தான். அந்த மரம் நினைப்பதெல்லாம் கொடுக்குற ஒரு மந்திர மரம், அது அவனுக்கு தெரியாது. அப்போது நல்லா காற்று சில்லுன்னு வீசிச்சு. அது அவனுக்கு சுகமாக இருந்தது. இந்த மாதிரியான நேரத்தில் ஒரு பஞ்சு மெத்தை இருந்தால் எவ்வளோ நல்லா படுத்து தூங்கலான்னு நினச்சான். என்ன ஆச்சரியம், அடுத்த கணம் அவன் அருகில் ஒரு கட்டிலும் அதில் பஞ்சு மெத்தையும் வந்து சேர்ந்துச்சு. விறகு வெட்டிக்கா மகிழ்ச்சி தாங்க முடியல. உடனே அவன் அதில் ஏறி படுத்தான். நாள் முழுசும் கடுமையாக உழைச்ச அவனுக்கு உடம்பெல்லாம் வலிச்சுது. இந்த சமயத்தில் முதுகு கை கால் பிடித்து விட ஒரு இளம்பெண் ஒருத்தி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினச்சான். என்ன அதிசயம், அடுத்த கணம் ஒரு இளம்பெண் தோன்றி அவனுடைய கை கால்களை பிடித்து விட்டுட்டு இருந்தான். விறகு வெட்டிக்கு ஒன்றுமே புரியல. அவன் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தான். ஆச்சரியப்பட்டான். நினைப்பதெல்லாம் நடக்குதே, இவ்வளவு சுகங்கள் இருந்தும் வயிற்றுக்கு உணவு இல்லாமல் பட்டினியாக இருக்குமே, அறுசுவை உணவு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினச்சான். மறுகணமே தங்கத்தட்டில் அறுசுவை உணவு வந்துச்சு. பல வகை உணவுகள் வந்துச்சு. விறகு வெட்டி அனைத்தையும் வயிறார சாப்பிட்டான். உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு என்ற பழமொழிக்கு ஏற்ப விறகு வெட்டி நல்லா படுத்து தூங்கினான். அவன் மனதில் திடீர்னு ஒரு பயம் வந்துச்சு. நம்ம காட்டில் தனியாக இருக்கவன் இப்போ ஒரு சிங்கம் ஒன்று நம்ம முன்னாடி வந்து நம்மளை கொன்னுட்டா என்ன ஆகும்னு நினச்சான். மறுகணமே அவன் முன்னால் ஒரு சிங்கம் தோன்றி அவனை கொன்னுடுச்சு. நீதி என்னன்னா, இந்த கதையில் நம்ம எண்ணம் படியே நம்ம வாழ்க்கையும் அமையும். நம்ம உயர்ந்தவற்றையும் நல்லதையும் எண்ணுனா நம்ம வாழ்க்கை நல்லதாகவே இருக்கும். தவறான எண்ணங்களையும் தவறான விஷயங்களையும் நம்ம மனசில் எண்ணணும் அப்படின்னா அதுவே நம்மளை வந்து சேரும். எனவே நம்ம எண்ணங்கள் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும். நம்ம மனசை சுத்தமாக வச்சுக்கணும். நல்ல விஷயங்களை மட்டுமே யோசிக்கணும். நல்லதையே செய்யணும். அப்போ தான் நம்ம உடம்பும் மனசும் நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருப்போம்.